ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இயற்கையாகவே கருமைகள், கருந்திட்டுகள் இதை எல்லாத்தையுமே மறைய செய்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கக்கூடிய ஒரு ரைஸ் க்ரீம் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முகத்துக்கு மட்டும் கிடையாது, கை கால்களில், கை முட்டிகளில், ப்ரைவேட் ஏரியான்னு சொல்லக்கூடிய தொடை இடுக்கு பகுதிகளில் கருமைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். வாரம் 2 முறை 3 முறை பயன்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். சாதத்துக்கு பதிலாக நீங்கள் நேரடியாக அரிசியை கூட பயன்படுத்திக்கலாம். அரிசியை நல்லா தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு நீங்கள் அந்த தண்ணியோடு சேர்த்து கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சாதம் நல்ல குழைய வேக வைக்கணும். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா குழஞ்சி வரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. என்ன தான் அரைச்சாலும் உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல், அலோவேரா ஜெல் சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கற்றாழை ஜெல்லை பயன்படுத்தும் போது ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். அந்த கரும்புள்ளி தழும்பு எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். கூடவே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஏன் பயன்படுத்துகிறோன்னா, தேங்காய் எண்ணெய் அந்த டார்க் ஸ்பாட்ஸை குறைக்க செய்யும். சன் டேனை ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணும். நல்ல ஒரு கொலாஜன் உற்பத்தியை தூண்டும். இதனால் முகத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்களும் மறைய ஆரம்பிக்கும். என்றும் இளமையோடு இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயை தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்ரீமியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக வரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோள மாவு நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸை வேகமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அந்த டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு நேச்சுரலான பிரைட்னஸை கொடுக்கும். இது இப்போ பாருங்கள், நல்ல க்ரீமியாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதை ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த விதமான ப்ரெசர்வேட்டிவ் சேர்க்கலை அப்படின்றதுனால இது நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சு பயன்படுத்த முடியும். 10 நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இது இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது முகத்தில் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கை முட்டி, கால் முட்டி, கை பகுதிகளில், கால் பகுதிகளில், கழுத்து பகுதிகளில், தொடை இடுக்குகளில் உங்களுக்கு கருமை இருக்குன்னா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக அப்ளை பண்ணணும்னு கிடையாது, நிறையவே எடுத்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்கின் நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும். டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். டார்க் பேச்சஸ் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிறக்கும்போது நல்ல கலராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த வெயில் பட்டு அவங்களுடைய ஸ்கின் ரொம்பவே கருமையாக ஆரம்பிச்சிடும். அவங்களாம் இதை ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்கின் நல்லா பிரைட்டாக ஆரம்பிக்கும். பிம்பிள்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பருக்கள் வராது. பருக்கள்னால் அந்த கரும்புள்ளி தழும்பு எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டைட்டனை கொடுக்கும். ஸ்கின் நல்லா க்ளோவாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய தோல் சுருக்கங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.